மாண்புமிகு கழக பொதுச் செயலாளருடைய அறிவுரையின்படி தமிழ்நாடு முழுவதும் கள ஆய்வுகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமை கழக நிர்வாகிகளால் கள ஆய்வு செய்யப்பட்டு அறிக்கைகள் கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவரிடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை எல்லா மாவட்டங்களும் இந்த கள ஆய்வு முடிந்த பிறகு சென்னைக்கு இப்போதைக்கான அந்த கள ஆய்வு தொடர்ந்திருக்கின்ற நிலையில் நம்முடைய வடசென்னை தெற்கு கிழக்கு மாவட்டத்திற்கு கள ஆய்வினை மேற்கொள்வதற்காக நம்முடைய பாசத்திற்கும் அன்பிற்குரிய முன்னாள் அமைச்சர் அன்பு சகோதரர் திரு மோகன் அவர்கள் இங்கே நம்முடைய மாவட்டத்திற்கு இங்கே வருகை தந்து கள ஆய்வு செய்ய இருக்கின்றார்கள். பொதுவாகவே எந்த ஒரு இயக்கத்தை காட்டிலும் ஒரு வலுவான ஒரு கட்டமைப்பு கொண்ட இயக்கம் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக இயக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக இயக்கம் வேறு எந்த இயக்கத்தை காட்டிலும் கள அளவில் அதிக தொண்டர்கள் வேறு எந்த இயக்கத்துக்கும் கிடையாது. ஒரு அதிக தொண்டர்களை, அதிகமான அளவுக்கு கிளைக்கழகங்களை, அதிகமான அளவிற்கு, அதாவது தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை பூத் கமிட்டி, அந்த பூத் கமிட்டி பொதுவாகவே எல்லா கட்சியும் சொல்லுவாங்க எல்லா பூத்துலையும் ஆள் இருக்குன்னா ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. ஆனால் எங்களுடைய இயக்க தோழர்கள் புரட்சி தலைவர் விதைத்த விதை, நம்முடைய அம்மா அதை விதைத்த விதை, பூத் கமிட்டி எல்லாம் ஒரு மிக மிக ஒரு பலமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் ஏறக்குறைய 64,000 வாக்குச்சாவடிகளுக்கும் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சகோதரர்கள் அந்த பூத் கமிட்டியில் இருக்கின்றார்கள். வேறு எந்த ஒரு இயக்கத்துக்கு இது போன்ற ஒரு கட்டமைப்பு கிடையாது. எனவே எங்கள் இயக்கத்திற்கு இது போன்ற ஒரு கட்டமைப்பை எங்களுடைய முன்னோர்கள், குறிப்பாக புரட்சி தலைவர் புரட்சி அம்மா அவர்கள் கட்டமைப்பது. இன்றைக்கு அந்த கட்டமைப்பு மாறாமல் அப்படியே ஒரு கட்டுக்கோப்பாக இன்றைக்கு நம்முடைய கழக பொதுச்செயலாளருடைய தலைமையில் இன்றைக்கு ஒரு வலுவாக இன்றைக்கு அந்த பூத் கமிட்டிலாம் இருக்கின்ற நிலையில் கள அளவில் குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பொதுவாக 2 விஷயங்கள். இந்த ஆட்சியிலே தினந்தோறும் மக்கள் அல்லல் படுகின்ற ஒரு சூழ்நிலை, சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டு ஒரு நிம்மதி இல்லாத, அமைதி இல்லாத ஒரு வாழ்க்கை. அது மட்டும் இல்லாமல் விலைவாசி விண்ணை தொடுகின்ற அளவிற்கும், அதே போன்று சொத்து வரி, வீட்டு வரி, மின்சார கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, அது மட்டும் இல்லாமல் தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றாத ஒரு சூழ்நிலை. இது ஒரு பக்கம் என்றால், நம்முடைய ஆட்சியில் குறிப்பாக புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சியிலான எடப்பாடி ஆட்சி காலத்திலும் மக்களுக்கு பயன்படுகின்ற நல்ல பல திட்டங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டது. எனவே அந்த திட்டங்களை எல்லாம் மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்முடைய ஒரு முக்கிய தலையாய கடமை என்பதன் அடிப்படையிலே அதெல்லாம் நம்முடைய கழக சகோதரர்கள் சரிவர செய்திருக்கின்ற சூழ்நிலையில் அதையெல்லாம் கள ஆய்வு செய்து, அது மட்டுமில்லாமல் கீழ்மட்டத்தில் இந்த ஆட்சியினுடைய அவல நிலைகள் எல்லாம் மக்களுக்கு எடுத்துரைக்கின்ற வகையிலும் இந்த கள ஆய்வு அது அமைகின்ற வகையிலே தான் இந்த கள ஆய்வு இன்றைக்கு நடைபெறுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இல்லை, இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாமல் பார்த்துக்கிறது ஒரு அரசாங்கத்துடைய கடமை. எனவே தும்பை விட்டு வாழை பிடிக்கின்ற கதையை தான் இந்த அரசை பொறுத்தவரை எதையுமே ஒரு விழிப்போடு இருந்து ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, அதாவது என்னன்னா ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர்னு சொல்லுவாங்க. அது மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும். இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுது? இன்டெலிஜென்ஸ் முன்னாடியே சொல்லலாம்ல, இதை மாதிரி அந்த மாவட்டத்தில் இந்தந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த ஃபெயிலியர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், அந்த இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர், அதனுடைய அந்த தோல்வி உள்துறை கையில் வைத்திருக்கிற முதலமைச்சர் அதெல்லாம் கவனிப்பே கிடையாது. அதனால் ஒரு மாவட்ட காவல்துறை ஒரு வகையாகவும் மாநில காவல்துறை ஒரு வகையாகவும் இன்னைக்கு யாருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கிறதுன்றது இல்லாமல் இப்போ அல்லல் படுறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரிலிஜன் வைஸாக இப்போ மக்களை பார்த்தீங்கன்னா
ஒரு பிரச்சனைக்கு உரிய ஒரு காரணத்தை உருவாக்குந்த இந்த ஆளும் இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் தான். எனவே ஒரு விழிப்போடு இருந்து ஆரம்ப கட்டத்திலேயே அதற்குரிய அந்த பேச்சுவார்த்தைகள் நடத்தி ஒரு சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்த வேண்டியது ஒரு அரசாங்கத்துடைய கடமை. ஏன்னா அந்த வகையில் இது எந்த வகையிலையும் பார்த்தீங்கன்னா அது போன்ற ஒரு முயற்சிகளை இந்த அரசாங்கம் எடுக்காததன் காரணமாக இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் மதுரையில் வருகின்ற ஒரு சூழ்நிலை. கடந்த ஆட்சியில் உங்க ஆட்சியில் 7 கோடிக்கு போட்ட ப்ராஜெக்ட் அவங்க 2வது திட்டமா 15 கோடிக்கு போட்டார். இன்னும் முடியல, 2 பேர் உயிரிழந்துட்டாங்க. அதாவது எம்எல்ஏ பொறுத்தவரை, இந்த தொகுதி எம்எல்ஏ பொறுத்தவரை அவர் யாருன்னு மக்களுக்கு தெரியாது. பொதுவாக பார்த்தீங்கன்னா மழை காலத்திலையும் சரி, அதே போன்று வெள்ள காலத்திலும் சரி, அதே போன்று கொரோனா இந்த ஆட்சி வந்த பிறகு கொரோனா அந்த காலத்திலும் சரி மக்களுக்கு எந்த நன்மையும் இந்த எம்எல்ஏல கிடைக்கல. அவரை பொறுத்தவரை ஒரு அரசியல்வாதி என்றதை விட அரசியல் வியாபாரி, ரியல் எஸ்டேட் அந்த தொழில் தான் அவருக்கு சரிவர தொழில். அதனால் எப்போ யார் கொண்டு வந்தால் திட்டம் அதெல்லாம் அவருக்கு தெரியாது. இந்த திட்டத்தை பொறுத்தவரை கொண்டு வந்தால் அதிமுக அம்மாவுடைய அரசில் அன்னைக்கு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கடிதம் எழுதி, அதன் அடிப்படை மத்திய அரசு கடிதம் எழுதி, ரயில்வே துறைக்கு கடிதம் எழுதி அனுமதி பெற்றோம். அப்போ கூட முதல்ல ஆரம்ப கட்டத்தில் என்ன சொல்லிட்டாங்க, ஒரு லெவல் கிராசிங்கில் ஒரு சப்வே வரணும்னா குறைந்தபட்சம் மக்கள் மூவ்மெண்ட்ஸ் இருக்கணும். அதாவது போக்குவரத்து, வாகனங்கள் போக்குவரத்து இதெல்லாம் இருக்கணும். இதை முழுக்க 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 அந்த புள்ளி உரம் எடுத்து கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. அதற்கான ஆரம்ப கட்ட நிதி ஒதுக்கியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. அதை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று ஒரு பிரதான லைன், அது அதாவது மெயின் லைன் சொல்லுவாங்க. அது சென்ட்ரல்ல இருந்து புறப்படுகின்ற வடக்கு நோக்கி, உதாரணத்துக்கு டெல்லியாக இருந்தாலும் சரி, நெல்லூராக இருந்தாலும் சரி, ஹைதராபாடாக இருந்தாலும் சரி, அதே போல் பீகாராக இருந்தாலும் ஒரிசா எல்லாம் இப்படி தான் போகும். ஸோ மெயின் லைன் இது. அந்த மெயின் லைனில் க்ளோஸ் பண்ணோம்னா டிராஃபிக் ஆகிடும். ஸோ வேற எந்த மாற்று பாதையும் ட்ரெயின் கிடையாது. இது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்தது, கஷ்டமாக இருந்தது. இந்த சவாலை எதிர்கொண்டு இங்கே வரும்போது மத்திய அமைச்சர் வரும்போது அவர் முன்னாடியே பேசி, என்னுடைய அறையில் அமைச்சராக இருந்தபோது அறைக்கு அழைத்து சதர்ன் ரயில்வே ஜிஎம்லேருந்து எல்லாரையும் பல கட்ட அங்கே உள்ள இந்த மின்ட் மாடர்ன் சிட்டி, போதராஜ நகர், சீனிவாசபுரம் அந்த சங்கங்களுக்கே தெரியும் எத்தனை முறை நான் இதுக்கு கூட்டம் நடத்திருக்கின்றேன்னு. கூட்டம் நடத்தி அவங்களும் அதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஜிஎம்கிட்ட சொல்லி, இது ஒரு பெரிய கஷ்டம், இது நாங்கள் நிதி ஒதுக்கீடு பண்ணிக்கிறோம். அதாவது டெபாசிட் ஒர்க் இன்னொரு இந்த எம்எல்ஏக்கெல்லாம் டெபாசிட் ஒர்க்னால என்னன்னு தெரியாது. அந்த டெபாசிட் ஒர்க்கை ரயில்வேக்கு டெபாசிட் பண்ணிட்டு ரயில்வே டெண்டர் விட்டு அந்த பணி நடந்த போது மெயினாக பிரதானமாக இங்கே தான் கவனிங்க. நீங்கள் அந்த கேர்டர் பார்த்தீங்கன்னா பிளேஸ் பண்ணாதான் ஒரு பக்கம் இந்த ட்ரெயின் மாற்றி மாற்றி சிக்னல் கொடுத்து போக்குவரத்து பிரச்சனை முடியும். அதை ஹைதராபாத்லேருந்து கொண்டு வந்தோம். அதுக்கு அந்த அசோசியேஷனுக்கு தெரியும் எங்களுடைய உழைப்பு என்னன்றது, என்னோட உழைப்பு என்னன்றது தெரியும் அசோசியேஷனுக்கு. அவங்களும் அதுக்கு முழு முயற்சா ஹைதராபாத்லேருந்து கொண்டு வரதுக்கு எல்லா ஏற்பாடு பண்ணி, ஹைதராபாத் அந்த கேர்டர் வந்த பிறகு அதுக்கு கேர்டரை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான் பெரிய வேலையை. அந்த வேலையை நான் செய்யலைன்னா இன்னும் கூட பார்த்தா கிணத்துல போட்ட கல் மாதிரி தான் இருக்கும். அது அந்த கேர்டரை கொண்டு அதை ஃபிக்ஸ் பண்ணி அதன் பிறகு அந்த ட்ரெயினை ஒரு ட்ரெயினாக அனுப்பி வச்சு அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ரயில்வேனுடைய திட்டத்தை முடிஞ்சுதா, வாழைப்பழத்தை உரிச்சு வச்சாச்சு. நான் கேட்குறேன், இந்த முட்டாள் அரசாங்கம், இந்த முட்டாள் எம்எல்ஏ, மூளை இல்லாதவங்க ஒரு வாழைப்பழத்தை உரிச்சு வச்சிருக்காங்க, அதை கூட சாப்பிட்றதுக்கு ஒரு சோம்பேறியா இருக்காங்கன்னா இதை விட என்ன இருக்குது சொல்லுங்க? அதுதான் கஷ்டமே. ஸ்டேட் கவர்மெண்ட் வேலை ஈஸியாக பண்ணிடலாம், ஏன்னா நம்ம கவர்மெண்ட்டு அது நம்ம பண்ணிடலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு பிரதான லைனில் போய் ஒரு கேர்டர் எப்படி ஃபிக்ஸ் பண்ண முடியும்? அந்த கேர்டரை ஃபிக்ஸ் பண்ணுறது தான் பெரிய விஷயம். அதை பண்ணி அந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டோம். அப்போ லிங்க் பண்ணோம், இந்த சைடு லிங்க். அதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் கொடுத்துட்டோம் டெண்டரை. அதில் நாங்கள் பண்ண டிசைனை மாற்றி ஏற்றுக்கொள்ள முடியாத வகையில் குழப்பு வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா
இதுக்கு யார் காரணம்? இது 2021 சட்டமன்ற தேர்தல் வருது. நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், அன்னைக்கு எங்களுடைய அரசு மட்டும் தொடர்ந்து இருந்தா கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசத்திலேயே இல்ல 4 மாசத்திலே இல்ல 6 மாசத்திலேயே இந்த வேலை முடிச்சு நாங்க திறந்திருப்போம். நாங்க வேலை முடிச்சு திறந்திருப்போம். இந்த வக்கு இல்லாத துப்பு இல்லாத ஒரு சோபியர் அரசாங்கம் இன்னைக்கு வந்து நாங்க கொண்டு வந்த திட்டன்றதுக்காக அந்த மிண்டு மாடர்ன் சிட்டி மக்களையும் போதராஜா மக்களையும் சீனிவாசபுரம் மக்களையும் தண்டிப்பதில் என்ன நியாயம் நான் கேட்கறேன். நான் தண்டிப்பதில் என்ன நியாயம்? இன்னைக்கு பார்த்துட்டு இன்னைக்கு மக்கள் அவசரப்படுறாங்க. 6000 குடும்பங்கள் 7000 குடும்பங்கள் இருக்கு. அந்த குடும்பங்கள் பார்த்தா எவ்வளவு பேர் இன்னைக்கு பார்த்தா ட்ரெயின் நிற்கும் போது ஸ்கூல் போக முடியல, டைமுக்கு வேலைக்கு போக முடியல, அப்புறம் ஹாஸ்பிட்டல் போக முடியல, பல பேர் செத்துருக்காங்க. இது அதை ஒரு மனிதாமானம் இல்லாம நாங்க கொண்டு வந்த ஒரே காரணத்திற்காக அதை கிடப்புல போட்டு அதுல கவனம் செலுத்தாம இன்னைக்கு பார்த்தா இன்னைக்கு மக்களே திரண்டு இன்னைக்கு வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த போக்கை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா முழுக்க இந்த ஆமை வேகம் கூட சொல்ல மாட்டேன், நத்தையிலும் கீழான அந்த வேகத்துக்கு இந்த அரசாங்கம் வந்து அந்த சீனிவாசபுரம் போஜராஜ பாலத்தை இன்னைக்கு வந்து அந்த நிலைமைக்கு ஆளாக்கின்றதான் எனக்கு அர்த்தம். ஆனாலும் சொல்றேன், அதை விரைவுபடுத்தலைன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை நிச்சயமா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமா எடுக்கப்படும். இல்லைங்க, இவங்களை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வந்து வரும்போது அந்த பிரச்சனையை வந்து உடனடியாக வந்து நம்ம வந்து அமர்ந்து பேசி தீர்த்துருவோம்ன்ற முடிவே கிடையாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொழுந்து விட்டு எரிகின்ற ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு அந்த மாவட்ட நிர்வாகம் சைலண்டா இருக்கு. இன்னைக்கு அந்த மாவட்டத்தை சார்ந்த அமைச்சர்கள் இன்னைக்கு சைலண்டா இருக்காங்கன்னா இன்னைக்கு எப்படிப்பட்ட வந்து அப்போ வந்து நான் கேட்கிறேன், ஒரு மத ரீதியா மோதலை இந்த அரசு விரும்புதா? மத ரீதியா மோதலை இந்த அரசு வந்து விரும்புதா? மத ரீதியான மோதல் வராம பாத்துக்கிறதான இந்த அரசாங்கத்துடைய பொறுப்பு. எனவே இதற்கு பதில் சொல்ல வேண்டியது இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கம். அதாவது அந்த மத ரீதியான மோதல் வரக்கூடாது, ஏன்னா வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது அரசாங்கத்துடைய பொறுப்பு என்ற அடிப்படையில் கண்டிப்பா பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து உடனடியாக பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் தூங்கின்னு இல்லாம உடனடியாக விழிப்போடு இருந்து அங்க வந்து ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி ஒரு மோதல் வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது கடமை அரசாங்கத்துக்கு, இந்த விடிய அரசாங்கத்துக்கு உண்டு. அவர் இன்னைக்கு தானே பேசியிருக்காரு. நேற்று காலையில நான் பேசிட்டேன். நான் சொன்ன தமிழ் குரல் வந்து வாசிக்கிறீங்க. நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், அது ஒரு தமிழ் பெண், அதனால வந்து குரல் வச்சிட்டாங்க. ஆனா குரலை வாசிட்டீங்க, ஆனா நிதி ஒதுக்கலையே, பணம் கொடுக்கலையே, எதுவுமே கொடுக்கலையே. திருக்குறள் இருக்கு, அதே போல விமானம் இருக்கு, ரயில் எங்கேயாவது வந்திருக்கா? சரி, ரயில்வே திட்டங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பிரத்யேகமாக ஒதுக்கி இருக்காங்களா? இப்ப எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நாட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் 120 கோடி பேர் இந்தியர்கள் இருக்காங்க. விமானத்தில் பறக்கிறவங்க எத்தனை பேர்? மொத்தம் 2 கோடி பேர் பறக்கிறான். அந்த 2 கோடி பேருக்கு வந்து 10 வருஷத்துல வந்து 100 விமான நிலையம் சொல்றீங்க. ஆனா ட்ரெயின்ல போறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? ட்ரெயின்ல போறவங்க பல கோடி பேர், கிட்டத்தட்ட 15-20 கோடி பேர் இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டில இருந்து கிட்டத்தட்ட 2-3 கோடி பேர் போறாங்க. அவங்களுக்கு என்ன வசதி ரயில்ல கொடுத்துருக்கீங்க? அது கிடையாது. அதனால முழுக்க பார்த்தா நெசவாளர்களுக்கும் சரி, விவசாயிகளுக்கும் சரி, தொழிலாளர்களுக்கும் சரி, மீனவர்களுக்கும் சரி, அரைச்சமா மாறிக்கிற மாதிரி தான ஒரு பிரத்யேகமான ஒரு இன்டகிரேட்டட் பிளான், அதாவது ஒருங்கிணைந்த ஒரு திட்டத்தை வந்து இந்த மைய அரசு, இந்த மத்திய அரசு அது கொண்டு வரவில்லை என்றுதான் உண்மையிலே ஒரு ஏமாற்றம் அளிக்கின்ற ஒரு சூழ்நிலை. இன்கம் டாக்ஸ் 10 லட்சத்துக்கு 12 லட்சத்துக்கு கொண்டு வந்து பெருமை பேசுறீங்க. நான் கேட்கிற 12 லட்சம் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா 12 லட்சம் ஒருத்தர் சம்பாதிக்கிறாரு. அவர் சம்பாதிக்கும் போது என்ன பண்ணா 13 லட்சமா சம்பாதிச்சாருன்னா அந்த 1 லட்சத்துக்கு தானே டாக்ஸ் போடணும். எப்படி நீங்க 13 லட்சத்துக்கு நீங்க டாக்ஸ் போடுவீங்க? ஸ்லாப் வருமா? அப்போ என்ன அர்த்தம்? அப்போ அட்டையில வந்து அட்டை வந்து எப்படி அந்த ரத்தத்தை வந்து உரியுமோ அந்த மாதிரி ஒரு சிட்டிசனுடைய, ஒரு குடிமகனுடைய
அந்த ரத்தத்தை இன்கம் டேக்ஸ் வழியில் உறிஞ்சிருக்கீங்க. நியாயமாக பார்க்க போனால் ஒருத்தர் 25 லட்சம் வந்து சம்பாதிக்கிறார், 12 லட்சத்தை தள்ளுபடி பண்ணிடுங்க. மீன் 13 லட்சத்துக்கு போடுங்க. இல்லை 13 லட்சம்னா அந்த 1 லட்சத்துக்கு போடுங்க. அந்த 1 லட்சம் அவங்க சம்பாதிச்சதுனால 12 லட்சமும் சேர்த்து டாக்ஸ் கட்டினா அது என்ன சமநீதி? அது சமூக நீதியா? நான் கேட்குறேன். அது சமநீதியா? அது சமநீதியும் கிடையாது, சமூக நீதியும் கிடையாது. சரி, இன்டைரக்ட் டாக்ஸ், டைரக்ட் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ் இருக்கு. பெட்ரோல் உங்களுக்கு தானே, டீசல் உங்களுக்கு தானே, அதில் குறைச்சிட்டு போங்க. மற்ற எவ்வளோ சென்ட்ரல் எக்ஸைஸ் இருக்கு, அதை குறைச்சிட்டு போங்க. பட் அதெல்லாம் குறைக்க மாட்டாங்களாம். இன்கம் டாக்ஸ் மட்டும் நாங்கள் குறைச்சிட்டோம்னா என்ன? இன்கம் டாக்ஸ் வந்து எத்தனை பேர் கட்டுறோம்? இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து 120 கோடி பேரில் வந்து 120 கோடி பேர் கட்டுறாங்க. மிஞ்சி போனால் வந்து ஒரு 4 கோடி 3 கோடி பேர் கட்டுறான். அவங்களுக்கு வந்து நீங்கள் சலுகை கொடுத்தீங்க. அந்த சலுகை நான் சொன்ன மாதிரி கொடுத்தா நல்லது. மீதி பேருக்கு என்ன சலுகை கொடுத்தீங்க? அதாவது நான் தான் சொன்னேன், ஏழைகளுக்கான பட்ஜெட் கிடையாது, புரியுதுங்களா? ஒன்லி பீகாரை மையமாக வச்சு பீகாருக்காக போடப்பட்ட ஒரு பிரத்யேக பட்ஜெட் மாதிரி. அங்கே மட்டும் ஸ்கீம்ஸ் நிறையா. அப்போ என்ன, நான் கொடுக்குற வரி பணத்துலேருந்து பீகாருக்கு வந்து பணம் கொடுக்கணும். ஏன் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன கொடுத்த சொல்லு? உதயநிதி கேட்டார், அதெல்லாம் கேட்க மாட்டார். அவர்லாம் வாய முடியும் இருப்பார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட பத்திரிகையாளர்களுடைய மொபைல் போன்கள் வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்க வழக்கு விசாரணைக்கு நீதிபதி பல கேள்விகளை சரமாரியா அரசை நோக்கி கேட்டிருக்காங்க. இந்த எஃப்ஐஆரை பதிவிட்டவங்களை ஏன் இது வரைக்கும் விசாரிக்கல? பத்திரிகையாளரை மட்டும் ஏன் இவ்வளவு துன்புறுத்துற மாதிரி விசாரிக்கிறீங்க? ஏன் மொபைல் போனை பறிமுதல் பண்ணியிருக்கிறீங்க? மொபைல் போனெல்லாம் திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் உத்தரவு போடுங்க. இந்த வழக்குகள் பார்த்தீங்களா? இல்லை, இப்போ வந்து ஒரு நீதிமன்ற தீர்ப்பு, அது யாராக இருந்தாலும் ஒபே பண்ணி ஆகணும். பொதுவாக அந்த தீர்ப்புக்கு முன்னாடி நாங்கள் வந்து உங்களுக்காக குரல் கொடுத்தோம். பொதுவாக நான் தான் முதல்ல அதுக்கு வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணது கட்சி சார்பில். எந்த விதத்தில் வந்து ஃபோனை வந்து சீஸ் பண்ணலாம் நீங்கள்? அது தப்பு. ஏன்னா ஃபோன்ன்றது ஒரு ப்ரைவேசி. அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஆதரவாக இருக்கின்ற ஊடகங்கள் அவங்க ஃபோனாக இருந்தால் திருப்பி கொடுத்துருவீங்க. இப்போ எதிர்ப்பாக இருக்கிற ஊடகம் அப்படின்னாக்கா அவங்க ஃபோனில் எடுத்து பார்த்து என்னென்ன இருக்குது பர்சனலாக எல்லா விஷயங்கள் அதை வச்சு மிரட்டுறது. பார், உன் விஷயம் இங்கே இருக்குது ஃபோனில், நீ வாயை மூடி நில்லைன்னா இந்த விஷயம்லாம் வெளியில் வரும் அப்படின்னு மிரட்டுறதுக்கு ஒரு ஆயுதமாக வந்து அதை பயன்படுத்துகிறாங்க. அது நீதிமன்றம் கரெக்டான ஒரு சம்மட்டி அடிச்சுது. எதுக்கு இந்த நான் சொல்கிறேன், அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து யார் கான்ஸ்டியூட் பண்ணது? நீதிமன்றம் கான்ஸ்டியூட் பண்ணுச்சு. அது அமைச்சது நீதிமன்றம். அப்போ உண்மையிலே பார்க்க போனால் நீதிமன்றம் இவ்வளோ வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை வந்து விமர்சனம் பண்ணுதுன்னா, அப்போ வந்து அந்த நீதிமன்றம் அமைக்கப்பட்ட அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிற விதமோ அவங்க நிர்பந்தப்படுத்துறதும் யார் அப்படின்னு பார்த்தா யார் இருப்பா பின்னாடி? இந்த அரசாங்கம் தான் இருக்கும். இப்போ பாரு, இப்போ வெளிப்படையாக இப்போ யார் மாட்டினா? இப்போ இன்னைக்கு யார் மாட்டினா? இன்னைக்கு உள்துறை அமைச்சராக இருக்க ஸ்டாலின் வந்து கோர்ட்டில் ஏறி பதில் சொல்கிறாரா? நான் கேட்குறேன், இன்னைக்கு எந்த கவர்மெண்ட் சார்பில் வந்து கோர்ட்டில் வந்து பதில் சொல்லுவாங்க? ஆக்சுவலி யார் பலிகடாவது? ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் தானே பலிகடாவது இன்னைக்கு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமே வந்து ஒரு நிர்பந்தப்படுத்தி இப்படி பண்ணும்போது எப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்து காவல்துறைக்கு இன்றைக்கு இருக்கிறது? பாவம். நான் எஸ்ஐடி வந்து நான் கூட சொல்ல, அவங்க ஒரு அரசு வந்து உயர் மட்டத்தில் பதவியில் இருக்கின்றதுனால அவங்க நிர்பந்தப்படுத்தினால இன்னைக்கு கோர்ட்டில் மாட்டின்னு இன்னைக்கு ஒரு பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நான் எதுக்கு ஃபேமிலி டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறது? நல்ல கேள்வி கேட்டுருக்காங்க. எதுக்கு அவங்க ஃபேமிலி டீட்டெயில்ஸ் கேட்டேன்? உனக்கு அப்பா இருக்காரா, அம்மா இருக்காரா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, எத்தனை பொண்டாட்டி நீ வச்சிருக்க, உனக்கு அப்பா எவ்வளோ வருத்தப்பட்டு சொல்கிறாங்க. அது உனக்கு மச்சின்சிலாம் இருக்காங்களான்னு. மச்சின்சினா ஒய்ஃபுடைய சிஸ்டர்ஸ் அவங்கள இதெல்லாம் கேள்வி. இதெல்லாம் எவ்வளோ ஒரு அவமானப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது. பத்திரிகை ஒரு ஜனநாயகத்தில் ஒரு 4வது தூணா இருக்கின்ற ஒரு பத்திரிகையை வந்து இதை விட வந்து யார் வந்து கேவலப்படுத்துறது? இதுக்கு வந்து யார் வந்து பின்னணியில் இருக்கா? யார் வந்து இது தூண்டுகோலாக இருக்கா? யார் வந்து இந்த அம்பை எய்துது? அப்படின்னா ஒரு விடைன்னு பார்த்தா அரசாங்கம் தான் சொல்லப்படுறாங்க. இல்லைன்னா அவ்வளோ தூரம் அவங்க பண்ண முடியாது. கட்சியில் மாட்டின்னு முடிக்கிறது யாரு? ஆஃபீஸர்ஸ் தான் மாட்டி முடிக்கிறாங்க. அதான் பல தடவை சொல்கிறேன், ஆஃபீஸர் தயவுசெய்து ஒபே பண்ணாதீங்க. இல்லைன்னா லீவ் போட்டு போகலாம். நீங்கள் ஐயோ உங்ககிட்ட வேலை செய்யறது தேவையில்லை, இவங்ககிட்ட வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி, ஆனால் செஞ்சு மாட்டிக்கிறீங்க. ஒரு உயர் போலீஸ் ஆஃபீஸரு அவங்களுக்கு பாரு, இன்னைக்கு டிஎன்பிசியில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து அவங்க வந்து
ஒரு உயிருக்கே ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை வந்து இன்னைக்கு வந்து அவங்களுக்கு ஏற்பட்டிருக்குன்னா டிஜிபி யாரு? டிஜிபின்னா சென்ட்ரல் ஹோம் செக்ரட்டரி அவரு இல்ல அவர் வந்து இவரு நம்ம அமெரிக்க அதிபருடைய செக்ரட்டரி அவர் மறுத்தா ஆமாங்கன்றதுக்கு நம்ம ஏன்னா ஒரு தேர்ட் பர்சன் அவர். டிஜிபி வந்து யாரு இமீடியட் ரெஸ்பாண்டிங் பண்றது? ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி அவருக்கு வந்து ஹோம் செக்ரட்டரி, ஹோம் மினிஸ்டர். அப்படின்னு ஹோம் செக்ரட்டரி என்ன சொல்றாங்களோ, ஹோம் மினிஸ்டர் என்ன சொல்றாங்களோ அதுதான் அவர் கேட்பாரு. அவரு இல்ல ஆமாங்க உண்மைதாங்க அப்படின்னு சொன்னார்னா அவர் டிஜிபியா நீடிக்க முடியுமா? தயவுசெய்து கேட்டு பாருங்க. டிஜிபியா நீடிக்க முடியுமா? நீடிக்க முடியாது. அடுத்த வந்து 24 ஹவர்ஸ்லயே அவர் பார்த்தா அந்த போலீஸ் ட்ரைனிங் காலேஜ் போவார். இல்லைன்னா வந்து பார்த்தா வேற ஏதாவது ஒரு கோர்ஸுக்கு வேற ஏதாவது ஒரு டம்மி போஸ்ட் மாத்திடுவாங்க. ஆனால் அதிகாரத்தில் இருக்கிறவங்க அப்படிதான் சொல்லுவாங்க அவங்க. ஆனால் உண்மை நிலவரம் என்ன? அவங்க ஒரு ஏடிஜிபி வந்து சொன்னது நாட்டுக்கே தெரியுது. அவங்களுக்கே பாதுகாப்பு, ஒரு காவல்துறை உயரதிகாரிக்கே ஒரு உயிருக்கு ஒரு அச்சுறுத்தல், ஒரு பாதுகாப்பு இல்லைன்னா இதை விட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டம் ஒழுங்கு கிட்டு ஒரு அதிகாரிகள் வந்து ஒரு பணி செய்ய முடியாம ஒட்டுமொத்தமாக சொல்லப்போனா இந்த கவர்னர் சும்மா இருக்கிறாரு. உண்மையிலே 356 கண்டிப்பா இம்போஸ் பண்ணணும். 356 பொறுத்தவரை இந்த ஆட்சி மேல இம்போஸ் பண்ணணும். அதுக்குண்ட எல்லா கிரவுண்டும் இருக்கு. என்ன இல்லை சொல்லுங்க? சட்ட ஒழுங்கு பாதிப்பு இருக்கு, கஞ்சா பாதிப்பு இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அளவுலையும் பார்த்தீங்கன்னா வந்து அயோக்கியத்தனத்திலிருந்து அராஜகத்திலிருந்து அட்டுழியத்திலிருந்து அநியாயத்தில் இருக்கு. ஒரு காவல்துறைக்கு வந்து உயர்மட்ட காவல்துறைக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. அப்ப யார் இங்க பணியாற்றுவாங்க? அந்த சூழ்நிலை இருக்கிறத பார்த்தா கண்டிப்பா வந்து 356க்கு உகந்த ஒரு மாநிலம் அப்படின்னா தமிழ்நாடு. அது ஏன் கவர்னர் செய்ய மாட்டான்ற கவர்னர் குறை சொல்றாரு ஒழிய கவர்னர் அவருடைய அதிகாரத்தை வந்து பயன்படுத்தணும். யாரு முதலமைச்சர் என்ன சொல்லுவாரு? அவரு சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லுவார். அவர் ஆட்சிக்கு அவர் தான் சர்டிபிகேட் கொடுத்துக்கணும். அவர் ஆட்சிக்கு அவர் தான் சர்டிபிகேட் கொடுக்கணும். வேற யாராவது சர்டிபிகேட் கொடுத்தாங்களா சொல்லுங்க? சரி, நான் கேட்கிற திருமாவளவன்னு அவர் இவ்வளோ கூட்டணியில் இருக்காரு. வேங்கவேல் போக சொல்லுங்க. இந்த இவர் மோகன் கள்ளக்குறிச்சியில் ஒரு விஓ, அந்த விஓவே பூட்டிட்டு போயிட்டு அதை ஆக்சிடென்ட் போயிட்டான். இவங்க ஊர்ல முன்னாள் அமைச்சர் ஊர்லயே விஓவை பூட்டி விட்டு. அதாவது அரசு அதிகாரி பார்த்தீங்கன்னா முழுக்க அவங்களுக்கு ஒவ்வொரு அரசியல் பின்னணி இருக்கு. ஏன்னா எனக்கு என்னப்பா டிஎம்கே மினிஸ்டர் தெரியும், டிஎம்கே ஒன்றிய செயலர் தெரியும், டிஎம்கே நகர செயலர் தெரியும், எல்லாருக்கும் எல்லாம் தான் தெரியும். ஆனா தவறு செய்யறது அந்த எண்ணம் வரக்கூடாது. அந்த தவறு செஞ்சா அதை காப்பாற்றுவாங்கன்ற எண்ணம் வந்து அந்த தவறு செய்யற அதிகாரிகளுக்கு வர்றதுனால தவறுகள் இது மாதிரி நடக்குது. இதுதான் உண்மை. அதனால இன்னைக்கு விஓவே பார்த்தீங்கன்னா வச்சு பூட்டிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு சோசியல் மீடியாவில் வந்திருக்குது. அந்த மாதிரி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒட்டுமொத்தமாக மக்கள் பாதிப்படைகின்ற வகையில் தான் இன்னைக்கு இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் இருக்கு. சரி, இவர் விசிக திருமாவளவன் வந்து விசிக திருமாவளவன் அந்த சப்ஜெக்ட் வரேன் தம்பி, சப்ஜெக்ட் விசிக திருமாவளவன் இன்னைக்கு இதுக்கு போக முடியுமா? வேங்கவேல் போக முடியுமா? நான் கேட்குறேன். போக சொல்லுங்க பார்க்கலாம். லாக் சீல் ஸ்டாரர் தான் தோழமையில் தானே இருக்கீங்க. இது ஆதிராவிட மக்கள் தானே. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து போகல? அது மாதிரி போகல அவர் சிலர்ல.